அதிதி பிரவேந்திரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு நோக்கி நடந்தாள். பிரவேந்திரன் ஏதோ பேச வர அதிதி பேசுவதை கேட்டு அதை சொல்லாமலே விட்டான். அதிதியை பின்தொடர்ந்தே அர்ஜுனும் அவளுக்கு பாதுகாப்பாக வந்தான். வீட்டில் மோகனும் சந்திரிகாவும் தூக்கத்தை தொலைத்துவிட்டு வாசலை பார்த்தபடியே சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். அதிதியும் வீடு வராமல் அர்ஜுனும் வீடு வராமல் இங்கிருக்கும் மோகனும் சந்திரிகாவும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டிருப்பது போல இருந்தனர். அவர்களை தேட மோகன் தன்னுடைய ஆட்களையும் அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த தகவலும் இல்லை. அர்ஜுனுக்கும் அதிதிக்கும் போன் செய்தால் அவர்கள் எடுத்த பாடில்லை. இருவரும் இப்படியே அவர்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கையில் அதிதி வீட்டிற்குள் நுழைந்தாள். மோகனும் சந்திரிகாவும் அவளிடம் அக்கறை கலந்த கோபத்துடன் பேசினார்கள். சந்திரிகா அதிதியை கோபமாக பார்த்து, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அதிதி? போன் பண்ணா ஏன் எடுக்கவே இல்ல? நம்ம கேள்வி கேட்க இவங்க யாருன்னு நினைச்சிட்டியா? நாங்க நைட்டு முழுக்க தூங்காம உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் என்று சொல்ல, அதிதி அவர்களிடம், என்ன மன்னிச்சிடுங்க, வர வழியில ஒரு பிரச்சனை. அப்புறம் எங்க காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் தான் என்னை காப்பாத்தினாரு. காலையில வரைக்கும் நான் மயக்கத்திலேயே இருந்ததால போன் அட்டென்ட் பண்ண முடியல என்றாள். மோகன் அவளிடம், என்ன பிரச்சனை என்று கேட்க, நேற்றிரவு நடந்த அனைத்தையும் அதிதி கூறினாள். அதிதி பிரவேந்திரன் பற்றியும் சொல்ல, சந்திரிகா அவளிடம், உங்களோட ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவரா இருப்பார் போல. சரியான நேரத்துல நம்ம பொண்ணை காப்பாத்தின அவருக்கு நாம நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் என்றாள். மோகனும் அவளிடம், நீ சரியாதான் சொன்ன. இவ்வளவு பெரிய உதவிய செஞ்ச அவருக்கு நாம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா அதிதி நிலைமை என்ன இருக்கும் என்று மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அர்ஜுனுடைய கார் வீட்டிற்குள் நுழைந்தது. அதிதி அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். அர்ஜுன் உள்ளே வர மோகனும் சந்திரிகாவும் அவனை பார்த்துதான் நின்றிருந்தனர். சந்திரிகா கோபமாக, நைட்டு முழுக்க எங்கடா போயிட்டு வந்த என்றாள். சந்திரிகா தன்னிடம் கோபமாக பேசுவதைக் கண்டு அவனே ஆச்சரியப்பட்டு விட்டான். இந்த அதிதி என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலெடுத்து வச்சாலோ அன்னையிலிருந்து அம்பா என்கிட்ட இப்படிதான் கோபமா பேசுறாங்க. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு எல்லாரையும் அவ கைக்குள்ள வச்சிருக்கா. இவளெல்லாம் நைட் அப்படியே விட்டுருக்கணும். இவளுக்கு பாவம் பார்த்தது ஏன் தப்பு என்று மனதிற்குள்ளேயே அவளை கடிந்து கொண்டிருந்தான். சந்திரிகா மீண்டும் கேட்க, அர்ஜுன் சந்திரிகாவிடம், சாரி அம்மா, நைட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆபரேஷன், அந்த டீம்ல நானும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் என்று சொல்லும்போது அவன் பின்னங்கழுத்தை தன் கை கொண்டு நீவிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் எப்போதுமே பொய் சொல்லும்போது அவனின் பின்னங்கழுத்தை எப்போதும் தொடுவது வழக்கம். அதை வைத்தே மோகனும் சந்திரிகாவும் அவன் பொய் சொல்கிறான் என இலகுவாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதனாலேயே அர்ஜுன் அதிகம் அவர்களிடம் பொய் சொல்ல மாட்டான். இப்போதும் அதே போல அவன் பின்னங்கழுத்தை தொடுவதைக் கண்ட மோகனும் சந்திரிகாவும் மறுபடியும் பொய் சொல்லத் தொடங்கிவிட்டானா என முழித்து கொண்டு நின்றிருக்க, அர்ஜுன் அவர்கள் கவனிப்பதை சுதாரித்துக் கொண்டு கையை சட்டென்று கீழே போட்டான். அது நைட்டு முழுக்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்ததால கழுத்து வலிக்குதுமா என்றான். அப்போதும் அவன் கை அவனின் பின்னங்கழுத்தை நோக்கிதான் சென்றது. அர்ஜுன் சொல்லி முடித்தவுடன் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். சந்திரிகா மோகனை பார்த்து, என்னங்க இவன் பொய் சொல்லிட்டு போறான், நீங்களும் எதுவுமே கேட்காம நிற்கிறீங்க. அவன் நைட்டு முழுக்க எங்க இருந்திருப்பான்? நாம நைட்டு பாரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாதானே சொன்னான். இப்போ இவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன்னு பொய் சொல்றான். வெறுவேளை அதித்திக்கு நடந்த சம்பவத்துக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்று கேட்க, மோகன் கோபமாக, சம்பந்தம் இருக்குமோ இல்ல, இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதித்திய ஆள் வச்சு மிரட்டனதே உன் பையனாதான் இருப்பான் என்றார். சந்திரிகா பதட்டமாக, இருக்காதுங்க, அர்ஜுன் அப்படிலாம் பண்ண மாட்டான் என்று சொல்ல, இல்ல சந்திரா, அதித்தி விஷயத்துல அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். வீட்ல அவளுக்கு கொடுக்கற தொல்லை பத்தாதுன்னு வெளியிலையும் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் இந்த மாதிரி நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் சந்திரா என்று கோபமாக மோகன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதித்தி ஏதோ காரணத்திற்காக சந்திரிகாவை பார்க்க வர இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்ட அதித்திக்கு அர்ஜுன் தான் இதையெல்லாம் செய்திருக்கிறான் என அவளும் நம்பிக்கொண்டாள். அர்ஜுன் என்னை இந்தளவுக்கு வெறுக்கிறானா? நான் எப்படி என்ன தப்பு பண்ணேன்? இப்படி ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட அசிங்கமா நடந்துக்க சொல்ற அளவுக்கு அர்ஜுன் இவ்வளவு மோசமானவனா? பிரவேந்திரன் சார் மட்டும் இல்லனா அர்ஜுன் என்ன கொன்னாலும் கொண்டிருப்பான் என்று மனதிற்குள்ளே நினைத்தவள் வழக்கம் போல கல்லூரிக்கு தயாராகி சென்று விட்டாள். அர்ஜுனும் தயாராகி மருத்துவமனைக்கு செல்ல கீழே வர அதிதியைதான் தேடினான். ஆனால் அவள் இல்லாமல் போகவே முகவாட்டத்துடன் தான் வீட்டிலிருந்து கிளம்பினான். அவளை வெறுப்பதாக அவன் என்னதான் நினைத்து கொண்டாலும் அவன் இதயம் என்னவோ அதிதிக்காகவே துடித்தது. கல்லூரிக்கு சென்ற அதிதி பிரவேந்திரனை சென்று சந்தித்தாள். பிரவேந்திரனிடம், ரொம்ப தேங்க்ஸ் சார், காலையில பதட்டத்தில் இருந்ததால சரியா பேச முடியல, எதையும் எதிர்பார்க்காம எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க என்று சொல்ல,
பிரவேந்திரனுக்கு இவள் எதை பற்றி பேசுகிறாள் என்று எதுவும் புரியவில்லை. ஆனால் இவளிடம் நெருங்கி பழகுவதற்கு இது நல்ல வாய்ப்பு என நினைத்து கொண்டவன், அதிதி அதை விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்ல, சொல்லுங்க சார் என்றாள் அதிதி. இல்ல அதிதி, இங்க வேண்டாம், இது காலேஜ், நாம ஈவினிங் காஃபி ஷாப்ல இத பத்தி பேசலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பிரவேந்திரன் கேட்க, அட என்ன சார், என் மானத்தையே காப்பாத்தியிருக்கீங்க, உங்கள போய் தப்பா நினைப்பேனா, நாம காஃபி ஷாப்லயே பேசலாம் சார் என்று சொல்லி அங்கிருந்து சென்றாள். அவள் பிரவேந்திரனிடம் பேசிவிட்டு வருவதை பார்த்த யாழினி அதிதியிடம், என்ன அதிதி அவர்கிட்ட பேசிட்டு வர என்று கேட்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன், ஹீஸ் அ ரியல் ஜென்டில்மேன், நேத்து நைட்டு என்ன காப்பாத்தி மயக்கத்துல இருந்த என்ன பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டாரு என்று அதிதி சொல்ல, ஓ ரொம்ப நல்லவர்தான் போல, சரி அதை விடு அதிதி, நான் அர்ஜுனை லவ் பண்றதா சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ண அதிதி என்றாள் யாழினி. அதிதி அதிர்ந்து கொண்டு, யாழு, அன்னிக்கு நடந்தத கண்ணால பார்த்துமா என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குற, வேணா யாழு, நான் சொன்னேனே நேத்து நைட்டு பிரச்சனை, அத பண்ணதே அர்ஜுன் தான், என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறான், என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்காத என்று சொன்னாள். என் கூட மட்டும் வா, நீ எதுவும் பண்ண வேண்டாம் என்று சொல்லிய யாழினி அதிதியை அழைத்து கொண்டு அர்ஜுன் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு சென்றாள். வரவேற்பறையில் இருந்த ஒரு செவிலியரிடம் சென்று, சிஸ்டர், எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு, டாக்டரை பார்க்கணும் என்று யாழினி சொன்னாள். அந்த செவிலியரும் யாழினியின் பெயரை எழுதி கொண்டு, மேடம் நீங்க வெயிட் பண்ணுங்க, பாரி சார் வந்துடுவாரு, கூப்பிடும்போது உள்ள போங்க என்று கூறினார். யாழினியோ, என்னது பாரியா, அது யாரு, நாங்க டாக்டர் அர்ஜுனை தான் பார்க்க வந்தோம் என்று கூறினாள். இல்ல மேடம், அவரு மீட்டிங்ல இருக்காரு, அவரு வெளிய வந்தாலும் ஐசியூல இருக்கிற பேஷண்ட்ட தான் பார்ப்பாரு, இப்போதைக்கு ஓபி எல்லாம் பாரி சார் தான் பார்க்கிறாரு, அவரும் நல்லாதான் மேடம் பார்ப்பாரு, உங்களுக்கு எமர்ஜென்சி இல்லைனா நீங்க அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாளைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு அர்ஜுன் சார் ஓபி பார்க்க மாட்டாரு என்று செவிலியர் சொல்ல, அதிதி யாழினியின் காதருகில் வந்து, இப்போதைக்கு டாக்டர் பாரிய பார்த்துட்டு போகலாம், இல்லைனா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் என்றாள். யாழினியும் முகத்தை சுழித்து கொண்டே இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அதிதி அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். பிரவேந்திரன் அதிதிக்காக காஃபி ஷாப்பில் காத்து கொண்டிருந்தான். வெளியே இருந்த அதிதியையும் யாழினியையும் உள்ளே அழைக்க, அங்கே மருத்துவர் இருக்கையில் அமர்ந்திருந்த பாரி அதிதியை பார்த்துவிட்டு, வா அதிதி, உடம்புக்கு என்னாச்சு என்று புன்முறிவுடன் கேட்டான். அதிதி அவனை பார்த்து, எனக்கு எதுவும் இல்ல அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு தான் நெஞ்சுவலி இருக்கு என்றாள். சரி உட்காருங்க பார்க்கலாம் என்று சொல்லி அவளை பரிசோதிக்க, நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கு, சரி எதுக்கும் ஹார்ட் பீட் கிராஃப் எடுத்து பார்த்துடலாம் என்று சொல்லி அருகில் இருந்த செவிலியரிடம் சொல்ல, யாழினியை அடைத்து கொண்டு சென்று ஹார்ட் பீட் கிராஃப் எடுத்துக்கொண்டு வந்தனர். அதை பாரி பார்த்துவிட்டு, எந்த பிரச்சனையும் இல்ல, வேவெல்லாம் நல்லாதான் இருக்கு, மேபி உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னு நினைக்கிறேன், அதுதான் உங்களுக்கு வலியா இருக்கும், டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை போடுங்க, சரியா போயிடும் என்றான். யாழினி முகத்தை தொங்க போட்டபடியே தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தாள். மருந்தை எழுதிவிட்டு பாரி யாழினியை பார்த்து, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்க, யாழினி கோபமாக, இல்ல, அப்படி இருந்தாலும் உன்கிட்ட நான் வரமாட்டேன், டாக்டரையும் மூஞ்சையும் பாரு என திட்டி அவன் கையில் இருந்த மருந்து சீட்டை வெடுக்கென பறித்து கொண்டு வெளியே சென்றாள். அதிதியும் பாரியை பார்த்து, சாரி அண்ணா, தெரியாம பேசிட்டா என்று சொல்லி அவளும் வெளியே சென்றாள். பாரி புரியாமல் பார்த்து, யார் இந்த கிறுக்கச்சி, எதுக்கு என்னைய திட்டிட்டு போறா என்று அருகில் நின்றிருந்த செவிலியரை பார்த்து கேட்க, செவிலியர் உதட்டை மூடி சிரித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து முறைத்த பாரி, இதெல்லாம் வெளியில போய் சொல்லிடாத என்றான். அதிதி வெளியே சென்ற யாழினியை பார்த்து, ஏண்டி அவர்கிட்ட அப்படி பேசிட்டு வந்த, அது அர்ஜுனோட ஃப்ரெண்டு, அவர் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டா அர்ஜுன் எப்படி உன்னை லவ் பண்ணுவான் என்று அதிதி கேட்டாள். யாழினி நெஞ்சிலே கை வைத்து கொண்டு, இப்போதான் நெஞ்சுவலி வர்ற மாதிரியே இருக்கு, அது அர்ஜுன் ஃப்ரெண்டுன்னு நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்று யாழினி கேட்டாள். அதிதி அவளை பார்த்து, உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் என்றாள். எனக்கு எப்படி டீ தெரியும், சரி இரு, நான் போய் அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அதிதியை அங்கே விட்டு பாரியை பார்க்க சென்றாள். அதிதி அங்கேயே நின்றிருக்க, மீட்டிங் முடிந்து வெளியே வந்த அர்ஜுன் அதிதி அங்கே நிற்பதை பார்த்தான். காலையில் அவள் முகத்தை பார்க்காமல் வாடி கிடந்த அவனின் முகம் அவளை கண்டவுடன் மீண்டும் மலர்ந்து கொண்டது. அர்ஜுன் அவளுக்கு அருகில் சென்று நிற்க, அதிதி அவன் நிற்பதை கவனிக்காமல் எங்கோ பார்த்தபடி நின்றிருந்தாள். அதிதி என்று அவன் குரல் மிக அருகாமையில் அவளுக்கு கேட்க, தன்னுடைய கண்ணை முட்டை போல முழித்துக் கொண்டு திரும்பினாள்.
அர்ஜுனை கண்டு பயத்தில் அவனை பார்க்க, அப்போது ஒரு அடிபட்ட ஒருவரை ஸ்ட்ரக்சரில் வைத்து வேகமாக உள்ளே தள்ளிக்கொண்டு வரும்போது அதை கவனிக்காமல் நின்றிருந்த அதித்தியை ஒரு செவிலியர், அந்த பக்கம் தள்ளி நில்லுமா என்று சொல்லி அவளை இடித்துவிட அதித்தி அர்ஜுனின் மேல் வந்து விழுந்தாள். விழுந்தவளை தன் கைவளைவுக்குள் பிடித்துக்கொள்ள, அதித்தி பயத்திலே நான் வேணும்னு விழுகல சார் என்று சொல்ல, அர்ஜுன் அவளின் மயில் விழிகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் அவளின் முடியை காதோரம் ஒதுக்கிவிட அதித்திக்கு சப்த நாடிகளும் அடங்கிவிட்டதைப் போல் இருந்தது. அவனின் சூடான சுவாசக்காற்று அவள் முகத்தில் வந்து வீச, இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றுடனொன்று கலந்து போனது. அவளின் தேன் அடை போன்ற ஈர இதழ்களோ அவனுக்கு மயக்கத்தை தர, அர்ஜுனின் இதழ்களோ துடித்தது. தனது கையால் அவளின் இதழைத் தொடவர அதித்தி அவன் கையை தட்டிவிட்டாள். அவள் தனது கையை தட்டிவிட்ட கோபத்தில் பல்லை கடித்துக்கொண்டு அவளை மேலும் தன்னுடன் இறுக்கி பிடிக்க, அப்போதுதான் அவனுக்கு அவர்கள் மருத்துவமனையில் இருப்பது சுயநினைவுக்கு வந்தது. அர்ஜுன் உடனே அவளை பின்னால் தள்ளிவிட்டான். அர்ஜுன் அவளை பார்த்து, இங்க என்ன பண்ணிட்டு என்று கேட்க, அதித்தி தயங்கிய குரலில், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்ல என்றாள். சரி, வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். யாழினி பாரியை பார்க்க உள்ளே சென்றவள், டாக்டர் சார், மன்னிச்சிடுங்க சார் என்றாள். பாரி அவளை பார்த்து, ஏமா, நீ அதே பொண்ணுதானே, மறுபடியும் எதுக்குமா வந்திருக்க என்று கேட்க, உங்களை திட்டுனதுக்கு சாரி கேட்க வந்தேன் சார் என்றாள். அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன், சரி, மன்னிச்சிட்டேன், கிளம்பு என்றான். அவளும் சந்தோஷப்பட்டு, ஐயோ, எவ்ளோ நல்லவரா இருக்கிறீங்க, சோ ஸ்வீட் சார், லவ் யூ சார் என்ற ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்துவிட்டு வெளியே ஓடிவிட்டாள். அதை மிரட்சியுடன் பார்த்த பாரி, அட, யாருடா இவ, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்தவளா இருப்பா போல, இனிமே இந்த மாதிரி கேஸை என்கிட்ட அனுப்பாதமா என்று செவிலியரை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். யாழினி வெளியே வர அதித்தி அவளை அழைத்துக் கொண்டு பிரவேந்திரனை பார்க்க சென்றாள். பாதி வழியிலேயே யாழினி தன் தந்தையை பார்க்க செல்வதாக கழண்டு கொள்ள, பிரவேந்திரனை பார்க்க அதித்தி மட்டும் தனியே சென்றாள். அர்ஜுனும் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க, அர்ஜுன் அதித்தியின் நினைவிலேயே வந்தான். அவள் வீட்டிற்கு சென்றிருப்பாளா இல்லை வேலைக்கு சென்றிருப்பாளா என்று யோசித்துக் கொண்டே வர, ஒரு காஃபி ஷாப்பில் அதித்தி ஒரு ஆணுடன் இருக்கிறாள் என்பதை பார்த்துவிட்டு தனது காரை ஓரமாக நிறுத்தியவன் சாலையை கடந்து காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தான். ஆனால் அவன் உள்ளே நுழைந்ததை அதித்தி கவனிக்கவில்லை. அதித்தி பிரவேந்திரனை பார்த்து, எதுக்கு சார் வர சொன்னீங்க என்று கேட்டாள். பிரவேந்திரன் முகத்தை சுழித்து, அதித்தி, என்ன சார்னு சொல்றது நிறுத்து, நாம வெளியில தானே இருக்கோம், என்ன பேர் சொல்லியே கூப்பிடு என்றான். அதித்தி தயங்கிக் கொன்னே, எப்படி சார் சொல்றது என்று கேட்க, இந்திரன்னு சொல்லி கூப்பிடு என்றான். அதில்ல சார், நீங்க என்னோட ப்ரொஃபசர், அதான் யோசிக்கிறேன் என்றாள். நீ என்ன பேர் சொன்னாதான் விஷயத்த சொல்லுவேன் என்றான். சரிங்க இந்திரன், சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். பிரவேந்திரனும் யோசித்துவிட்டு, அதித்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரியும், ஏன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று கேட்க அதித்தி திகைத்து கொண்டு பார்த்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனோ கைமுஷ்டியை முறுக்கிக் கொண்டிருந்தான். பிரவேந்திரன் பேசியதை கேட்ட அர்ஜுனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறது என்று அவன் கண்களில் வரிவரியாக சிவந்திருப்பதைக் கண்டாலே தெரியும். அதித்திக்கு என்ன முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை. அதித்தி பிரவேந்திரனை பார்த்து, நீங்க திடீர்னு சொன்னதால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் என்றாள். கோபத்திலிருந்த அர்ஜுனுக்கு இன்னும் வெறி ஏற்றுவது போல அவளின் பதில் இருக்க, அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா உனக்கு, நீ எனக்கு மட்டும்தான் அதித்தி, அதை இன்னைக்கே உனக்கு புரிய வைக்கிறேன், வீட்டுக்கு வாடி, இருக்கு உனக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன் எழுந்து வேகமாக சென்றான்.